ஹாய் ஹாய். இன்னைக்கு வாய்ஸ் கொஞ்சம் டவுனா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு லைவ் சாட்ல வந்து வர்ஷினி வந்தாங்க, அதை சொல்லிடலாம். வர்ஷினி வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க பொம்மை டாஸ்க்ல யார் நல்லா பண்ணாங்கன்றப்போ எல்லாரும் அவங்கவுங்க கேம் ஆடினாங்க செல்ஃபிஷா. ஆனா ஜாக்லின் மட்டும் தான் அவங்க கொடுத்த வாக்குக்கு நின்னாங்க அப்படின்னாங்க. அது எங்களுக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய பேர் எதாத்துக்கு அவங்கள மட்டும் அப்படின்னு தோணலாம். அவங்க தான் இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க டுவர்ட்ஸ் எண்ட். எல்லாருமே அவங்கள ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு குத்துனப்போ இவங்க ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு தோல் கொடுத்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த இது இருக்கும். ஆனா அதுக்காக அவங்க சௌந்தர்யாவை நாயின்னு சொன்னது வந்து மறைஞ்சும் போயிடாது, அதுவும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து வந்து சாச்சனான்ற ஒண்ணுத்துக்காக எத்தனை பேர் தான் பலிடுவாங்களோ தெரியல. ஆமா, அத வந்து சுஜாவர்ணி அவங்க கூட வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு சாச்சராவை காப்பாத்துறதுக்காக இவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்பா காப்பாத்திட்டார். ஆமா, அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அது அவங்க வந்து அவங்க ஸ்டோரியில வச்சிருந்தாங்க. தேவையில்லாம நேற்று எபிசோட்ல எல்லாம் உட்கார வச்சு ஆளுங்களை நீங்க வந்து உங்க பொண்ணுன்னு உங்க கூட நடிச்சதுனால நீங்க சேவ் பண்ணுவீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நீங்க எவ்வளவு கேள்வி கேக்குறீங்கன்னு. ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்த மாதிரி அச்சு பிசுறாம பேசினாங்க. யாருங்க அவங்க? ஏதாவது ஆர்டிஸ்டா யாருன்னு தெரியல, வந்து பேசுறாங்க. ரொம்ப ஒரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம எல்லாருக்கும் உண்டு நடுநிலைமையா தான் இருக்கீங்க அப்படின்றத இங்க நான் பதிவு பண்ண வந்திருக்கேன்னாங்க. இவங்க யாரு நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி பதிவு பண்றதுக்கு வந்தாங்கன்னு நம்மளுக்கு புரியல. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சாங்க வந்த உடனே. அதே மாதிரி சாச்சரா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2வது நாள் ஃப்ரெஷ்ஷா ராணுவுக்கு ரயானுக்கு ஜெஃப்ரிக்கெல்லாம் வந்து சண்டை போட்டு அது வந்து கை கலப்பா இருக்கும், இல்ல ரெட் கார்ட்லாம் வரும்னு பேசிட்டு இருந்த நேரத்துல நைட் உட்காந்து நீ வந்து ஜெஃப்ரிய இப்படி பிடிக்காத, இப்படி பிடிச்சிக்கோ, ஒரு 10 செகண்ட் நீ ஹோல்ட் பண்ணி வை, நான் வந்து ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது எதுக்குமே தேவையே படல. ஏன்னா சிவகுமார் ஜெஃப்ரியோட பொம்மை எடுத்தாங்க, ஜெஃப்ரி சிவகுமார் பொம்மை எடுத்தாங்க. அருண் வந்து அவரே விட்டு கொடுத்துட்டாரு. சோ இவங்க தானாவே யாருமே அவங்க பொம்மை எடுக்காம அனாதே அவங்க வந்து அவுட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்தது வந்து அடுத்து நம்ம திருட்டு பிரியாணி குரூப். நாங்க நேத்தே சொல்லியிருந்தோம் இதை இவ்வளவு சிரிச்சு பேசுற ஒரு விஷயம் கிடையாது, இது ஹார்டா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவ்வளவு சீக்கிரம் திரும்ப இவங்க பவுன்ஸ் பேக் ஆகுவாங்கன்னு நான் நினைக்கல. கொஞ்சமாவது, அதாவது இப்ப கமல் சார் எல்லாம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓ இவர் வந்து பெரிய ஆளு, இவர்கிட்டயே நம்ம மாட்டிட்டோமா அப்படின்னு. இவங்க எல்லாம் தொடச்சு போட்டாங்க. நம்ம விஜய் சேதுபதி அவன சின்ன பையன், அவன் என்ன நம்மள சொல்றது, நம்ம என்ன அவனை கேக்குறது. அவன் ஒரு நம்மள மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவருக்கு மரியாதை. ஏன்னா அவர் விஷாலை பார்த்தா பயப்படுவாரு. நம்ம முத்துக்குமரனை பார்த்தா முத்துக்குமரனையாவது ஏதாவது கேட்பாரு, விஷாலை பார்த்தா அலறுவாரு, தீபக்கை பார்த்தா அலறுவாரு. அவருக்கு என்ன அப்படி அவங்களெல்லாம் பார்த்தா அலர்ஜினே தெரியல. நேத்து கேஷுவலா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் முன்னாடி நம்ம வந்து திருட்டு பிரியாணி தானே சொன்னாங்க, இப்ப திருட்டு ஃப்ரைட் ரைஸ் கும்பல்னு சொல்லட்டும் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால ஆரம்பிச்சாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, நம்ம அன்ஷிதா சொல்றாங்க, முதல்ல நம்ம தர்ஷிகா சொல்றாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து பார்த்து சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்த்த உடம்பு இது, இது எப்படி திடீர்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும், எங்களுக்கு பசிக்கும்ல அப்படின்னாங்க. அன்ஷிதா சொன்னாங்க நம்ம வந்து எப்படி விஜய் சேதுபதி சார் ஏதோ சொன்னாரு ஜாலியா இருக்கு அப்படின்னு. அது அழகா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அவரு தீபக்கல, அவரு ஜாலியா எடுத்துக்கிட்டாரு சொன்னாங்க. தீபக் தான் வந்து சொன்னாரு, அப்பெல்லாம் சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்க பண்ணாதீங்க, ஆரம்பிச்சாதீங்கப்பா எப்பா எல்லாரோட ப்ரொவிஷனும் அதுல இருக்குது அப்படின்ட்டு போனாரு. ஐயே நாங்க அந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டோம். தீபக்கு பயப்படுற அளவு கூட அங்க விஜய் சேதுபதிக்கு பயப்படல. விஜய் சேதுபதி கேக்குறாருன்னா அதை விட நம்ம ஆனந்தி சொல்றாங்க, பிபியே நம்ம திருட்டுக்கு உடந்த அப்புறம் என்ன. தர்ஷிகா சொல்லிட்டு இருந்தாங்களே, நான் வந்து கிச்சன் இன்சார்ஜா ஆகிடுறேன், ஈஸியா நம்ம திருடிடலாம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. அதான் ஜெஃப்ரி கிட்ட முதலே போட்டாங்க. அவங்க கிச்சன் இன்சார்ஜும் ஆயிட்டாங்க. இந்த வாட்டி ப்ரொவிஷன் எடுக்கும் போது கண்ணா பின்னான்னு போட்டாங்க, கோதுமை மாவை அதிகமா போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இவர் இருக்காருல்ல, அவங்களோட ஃபியான்சி இருக்காரு மிஸ்டர் விஷால், அவருக்கு வந்து பரோட்டா போட்டு கொடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை பண்ணிருக்கணும். அது நான் அவங்க அப்படி கூட செய்வாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க ரொம்ப ஆயக்கலைகள் 64 கட்டுற சிறந்த இவங்க. அவங்க வந்துட்டு பரோட்டாவை வந்து கோதுமையிலும் போடுவாங்க, சோத்துலயே கூட போடுவாங்க பரோட்டாவை. முத்துக்குமரன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு மஞ்சரி பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்ல, அவங்க வந்து தன்னை வந்து ஒரு அன்டாகனிஸ்ட் ஆயிட்டானா இந்த சீசனுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்ட்டு. ஒரு விஷயம் சொல்லணும், இந்த நேத்து நடந்த அந்த ஒரு சண்டேல தான் மஞ்சரி அப்படின்ற ஒரு நேம் கொஞ்சம் வந்து இதாச்சு. அத ஒரு ஓவரா கேட்டாரு. இத ஓவரா கேட்டதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து ஓ நம்ம அப்போ வில்லன் ஆயிட்டோம், நம்ம வந்து பயங்கரமான ஸ்டேட்டஸ் வந்துட்டோம், அதாவது கண்டுக்காம நம்ம இருந்தவங்கள வில்லன் ஆக்கிட்டாங்க, விக்ரம் வேதா மாதிரி. அதாவது இன்னுமுமே அவங்க வில்லன் ஸ்டேஜ் எல்லாம் வரல, வில்லன் ஸ்டேஜ்ல அங்க யாருமே வரல, உங்களை காரி துப்பி உட்கார வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஆனா அத நீங்க என்ன சொல்றீங்க, என்ன ஒருத்தன் கேள்வி கேட்டான்ல அவன் டான், நான் என்ன கேள்வி கேட்டவன் அத்தனை பேரும் டான்றான்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, என்னதான் இந்த வீட்டுல கூப்பிட்டு அடிக்கிறாங்க வாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்,
இந்த வீட்டுல என்ன கார்னர் செய்யறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் வெளியில தோணும். அதை தவிர்த்து பார்த்தா நான் தான் இந்த வீட்டுக்கே வில்லன். ஆமா. அப்ப என்ன, நான் வீட்டுக்கு வில்லனா தான் வெளியில அவங்க அங்க வந்து அதை ஒன்னும் அது வந்து தீபக் கிட்ட இது பெருமையா சொல்றாங்களா அவங்க? இல்ல சாதாரணமா தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அது சரியா வந்து சேர்ந்துருச்சு. அவங்க வந்து ஒரு பயங்கரமான பிளே வந்து இப்போ தான் பண்றதா மத்தவங்க கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதான் வந்து என்ன ஜோக்குன்னா, இப்படி எல்லாம் பண்ணி அவங்களை ஏத்தி விட்டவங்களே முத்துக்குமரன் தான். ஆமா. இப்ப வந்து அவர் அடி அடி நடிக்கிறாருன்னு உடனே எனக்கும் மஞ்சரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன விட்டுருங்க சாமி. அப்ப நீங்க வந்து உங்களோட பிளேவையே இழந்துட்டீங்க. சாச்சனா கிட்டையும் மஞ்சரி கிட்டையும் எடுத்து போய் அவங்க பிளேவை அடகி வச்சுட்டீங்க முத்துக்குமரன். உங்களோட நாளுக்கு நாள் உங்க கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இத சொன்னா உங்களோட ஆளுங்களே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கதறாங்க, கத்துறாங்க, உங்களுக்கு ஏன் வன்மம்ன்றாங்க. அவர் தலைமையிலே போட்டுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி வந்து ஜெஃப்ரி கேப்டன் ஆயிட்டாரு. அசிஸ்டன்ட் கேப்டனா சாச்சனாவை எல்லாரும் தேர்வு செஞ்சிருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. நானும் வந்து எப்படி நினைச்சேன்னா லேடிஸ் தான் வந்து 3, ஜென்ஸ்னா 5 கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். இந்த வெட்டுறதுக்கு கட் பண்ணி தூக்கி போறதுக்கான ஒரு இது. ஆனா இந்த வாட்டி அவங்க எதையோ 1 மாத்தி 1, 1 5, 1 3 கொடுப்பாங்க போல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? 3 பீஸ் அது 5ஆ இருந்திருக்கும். இப்ப அவர் முத்துக்குமரன் வந்து உள்ள அவர் போட்டுனாரு, நம்ம சாச்சனா தேவியும் கூட உள்ள போட்டுனாரு. இவங்க 2 பேரும் இவர சொன்ன குறை சொன்னா அவங்களையும் குறை சொன்ன மாதிரி. ஏன்னா அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் இந்த கத்திரிக்கோளும் கைமா அலையறவங்க. மஞ்சரி எதுக்குள்ள ஆகலன்னு வச்சுங்க, மிஞ்சி மிஞ்சி போனா 1 எடுப்பாங்க. மஞ்சரி வந்து சாச்சனா முத்துக்குமரன் ஏதாவது சொல்றாங்களோ அதை பண்ணுவாங்க. ஆமா. ஆனா அவங்க 2 பேருமே சொல்ல மாட்டாங்களே. ஆனா வந்து அறிவே இல்லையா ஒண்ணு. மஞ்சரி ஆனா ஒண்ணு பண்ணுவாங்க. நான் அந்த குரூப் கிடையாது, நான் தனின்னு காட்டுறதுக்கு இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓ, அவங்க வந்து அங்க போயிட்டாங்க, அவங்க குரூப்ல சேர்ந்துட்டாங்க. கரெக்ட் தான். அதை நீ மறந்துட்டு. அதோட இல்லாம நேத்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த வாரம் ராணுவ போயிட்டா அந்த பிளேஸ்க்கு நான் வந்துடுறேன், அந்த பெட்டுக்கு நான் வந்துடுறேன்னாங்க. அப்பனா எந்த அளவுக்கு அவங்கள யாரோ மனசுல உள்முக மனசுல போய் புகுத்தி இருக்காங்க. ராணுவெல்லாம் பெரிய ஆளு இல்ல, நீ தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு. ஆனா நீங்க எல்லாரும் வெளில ராணுவுக்கு ஃபயர் விட்டு இருக்கிறீங்க பாருங்க. மஞ்சரி கூட அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்க ஆள் அவ்வளவு டம்மி பீஸா இருக்கிறாரு. சாச்சனால அவரை யூஸ் பண்ணுதுங்க. முத நாள் தான் அவர் ரெட் கார்டு வாங்குற ரேஞ்சில போனவர மறுநாளும் எனக்கு நீ ஆடு. ஆனா இப்படி பிடிக்காது, கன்ஃபார்மாவே இருக்காங்க அவருதான் வெளில போவாருன்னு. ஓகே. ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிட்ட கேட்டாங்க, நீ விட்டு குடுக்கறதா தானே இருந்த சாச்சனாக்கு, அப்புறம் ஏன்டா வின் பண்ண? ஏன்னா அது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய். ஆனா ஒண்ணு சொல்லவா, இது அவர் கேமே இல்ல. அவர் ஆக்சுவலா இங்க விட்டுதான் கொடுத்தாரு. அவர் ரொம்ப டியூப்லைட்டா இருந்தாங்க சாச்சனா. ஆமா, ஃபர்ஸ்டே இவரு நான் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல பாத்துட்டாரு அவரு. ஆனாலும் இந்த பொண்ணு எடுக்குமான்னு பார்த்தாரு. சோ ஃபர்ஸ்ட் 2 வாட்டி அதை கொஞ்சம் ஸ்லூடா எடுத்துச்சு. 3rd டைம் அதுவாவே எடுத்துச்சு. இவருக்கு வந்து நான் ஆயிடுச்சு, அப்ப நம்ம அசிங்கமா தோத்துறக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் மறுபடியும் கடகடன்னு இவர் எடுத்தாரு. கடைசியா போனதுக்கு அப்புறமா டை பிரேக்கர்ல இவரே சொல்றாரு, நான் 3 வாட்டி அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்தேன், எனக்கு என்ன பாக்குறாங்க, கேமரா என்ன பாக்குது, நான் எடுக்கலன்னா அது தப்பாயிடும் அப்படின்னு வேற வழி இல்லாம நான் எடுத்துட்டேன்றாரு. ஆக்சுவலா இவ்வளவுலாம் நீங்க ரொம்ப மகானா ஆக வேண்டிய வேலையே கிடையாது. சவுண்டால மாறிட்டியா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலா ஜாக்லினே வந்து ஜெஃப்ரிக்கு இதை சொல்லிருக்கணும், உனக்கு கிடைக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எவனும் உன்னை வந்து செம்ம பர்ஃபார்மர்னு சொல்ல போறது கிடையாது அப்படிப்பட்ட ஒண்ணு. ஏன்னா சாச்சனாவுக்கு திருப்பி திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா உனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா சொல்லி இருக்கணும், நியாயமா ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேருக்குள்ள என்ன டாக் போச்சுன்றத அவங்க சரியா சொல்லல, இப்படி நடந்ததுன்றத மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா வந்து என்ன சொல்லிட்டாங்க, எதுவா இருந்தாலும் அவன் டிசிஷனு, நான் போய் அவன் டிசிஷன்ல போய் கை விட்ட மாதிரி இருக்க கூடாது, அது அவனா பண்ணதா இருக்கட்டும் அப்படின்னாங்க. பட் ஆனா அதுல வந்து சௌந்தர்யா சூப்பரா சொன்னாங்க, உன்னெல்லாம் எவனும் இனிமே ஆக்கவே மாட்டான், உனக்கு வரவும் வராது, நீ தானே புலம்புன, என்ன ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்லயும் போட மாட்டாங்க. சௌந்தர்யாக்கு அந்த சான்ஸ் கிடைச்சும் சௌந்தர்யாவால வின் பண்ண முடியல. ஆனா ஜாக்லினால பண்ண முடியும், ராயனால பண்ண முடியும், என்னைக்குமே சௌந்தர்யா பண்ணிருக்கலாம். அது வந்து குரூப் டாஸ்க் ஆக்கிட்டாங்க, தனி டாஸ்கா இல்லாம குரூப் டாஸ்க் ஆக்குறாங்க. அது சௌந்தர்யாக்கு பண்ண முடிஞ்சிருக்கும். கேர்ள்ஸ் அத வந்து சரியா பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. சௌந்தர்யா தனியா இருந்து ஒரு டாஸ்க் கொடுத்தா அவங்க பண்ணிருப்பாங்க, அது கரெக்ட். இவங்க சம்பந்தமே இல்லாம கேப்டன்சிக்கும் குரூப்புக்கும் என்ன சம்பந்தம், வேணும்னே பண்ண மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நாமினேஷன்ஸ்ல வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தர், மஞ்சரிக்கெல்லாம் 3 ஓட்டு வந்தா உள்ள வந்துட போறாங்க. 8 பேர் 6 பேர் 8 பேர் இல்லாம ஓட்டு போடுவாங்க. எல்லாம் வேஸ்ட் தான் பண்ணாங்க. வெறும் 12 நாமினேஷன் இல்ல, 5 ஓட்டு 6 ஓட்டு. நான் இதுல என்ன சொல்றேன், 3 பேர் வந்து வேற யாருன்னா ஓட்டு போட்டிருக்கலாமா? என்னன்னா ஓட்டு போடுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. அருண், விஷால், அன்ஷிதா 3 பேரும் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதான் அவங்கள போடுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. இவங்களை குத்தனவங்க. ஆனந்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜாக்லினுக்கு, நீங்க வந்து உங்களை பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபேக் கான்பிடன்ஸ் கொடுக்குறீங்க. இது முதல் நாள்ல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
இது ஜாக்லின் வந்து ஸ்டார்டிங்ல எப்பயோ வந்து நீ இப்படியா ரியாக்ட் பண்ற இப்படியா தெரியல எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னாங்க. அது ஆனா நான் ஏன்னு சொல்ல மாட்டேன், எப்படி எனக்கு தெரியும்ன்றது சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு வாட்டி சொன்னதை வச்சுட்டு மத்தவங்க எல்லாம் ஆமா என்கிட்டயும் பேசாங்க, மத்தவங்க கிட்ட எல்லாம் அவங்க சொல்லல, ஆனந்தி கிட்ட தான் அவங்க அதை சொன்னாங்க. இவங்க எல்லாரும் அதை அப்படியே புடிச்சிட்டு எப்படின்னா நாங்கெல்லாம் குரூப் உங்ககிட்ட சொன்னாலா அப்ப என்கிட்டயும் சொன்னாலும் நீ சொல்லி இருப்பா. நான் அதை வந்து முழு மனசோட நம்புறேன். அப்படி இப்ப அவங்க குரூப் யாரு, பவித்ரா, அப்புறம் பார்த்தா அன்ஷிதா, இந்த பக்கம் தர்ஷிகா, இவங்க 4 பேர் ஒருத்தருக்கு நடந்தாலும் அது 4 பேருக்கு நடந்த மாதிரி. ஆமா, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. ஆமா, அதே மாதிரி ஆனந்தி வந்து நீங்க பிராண்டிங் பண்றீங்க அப்படின்னாங்க. நான் என்ன கேக்குறேன், பிராண்டிங்ன்ற ஒரு விஷயத்தே வந்து சுனிதா தான் ஆரம்பிச்சாங்க. வந்த நாள்ல இருந்து ஜாக்லின் வந்து அவ சண்டை போடுவா, அவள்கிட்ட யாரும் பேசவே முடியாது, அவ இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், இவன் சண்டைக்காரி. அதே விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் பேசுவாங்க, அதே விஷயத்தை இன்னொருத்தர் பேசுவாங்க. இத பிராண்ட் பண்ணது சுனிதாவும் நீங்களும் தான். ஆனா நீங்க மத்தவங்கள பிராண்டிங்ன்றீங்க, அது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. அதுக்கு தானே நம்ம பவித்ரா நான் தான் பலியாடா, ஐயோ நான் தான் ஒப்பாரி வச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சின்ன ஃபைட் இது பெரிய ஃபைட் இதுன்னு நீங்க ஏன் சூஸ் பண்றீங்க? அவங்க தான் சூஸ் பண்ணணும். எந்த ஃபைட்ல போனா நம்ம வெளில தெரியும்ன்றத அவங்க ஸ்மார்ட்டா சூஸ் பண்றாங்க. உங்களுக்கு அதை சூஸ் பண்ண தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஃபைட் எல்லாம் போனா இது நச்சுன்னு நம்ம மஞ்சரி மாதிரி ஆகிடுவாங்க. ஆமா, மஞ்சரி எல்லாம் என்ன சொல்றீங்க, தேவையே இல்லாம சண்டை. அதுதான் சொல்ல வராங்க, தேவையில்லாத சண்டை தான். சோத்துக்கெல்லாம் சண்டை போட்டா தேவையில்லாத சண்டை. ஆனந்திக்கு எப்படின்னா அந்த மாதிரி சொன்னா டம்மி பீஸ் ஆக்கிடலாம்ல. ஆனந்திக்கு என்னன்னா சண்டையே இந்த மாதிரி விஷயத்துலதான் வரும். அவங்களுக்கு பெரிய இஷ்யூ இல்ல. ஆனந்திக்கு சின்னதா இந்த மாதிரி சண்டை போடுறாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. புரியுதா? பெரிய சண்டை போடுறவங்க கிட்ட எல்லாம் இவங்களால நிக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் அது. சின்ன சின்ன சண்டை போடுறவங்க யாருன்னா நீ போய் கேளு அப்படின்னு யாரா துரத்தி விடுறாங்கல்ல. இப்ப முத்துக்குமரன் ஆகுனா மஞ்சரி ஏவி விடுறாரு, விஷாலு அதே மாதிரி மஞ்சரி ஏவி விடுவாரு. அப்புறம் இந்த மாதிரி யாரெல்லாம் சாச்சனாவையும் மஞ்சரி ஈஸியா எல்லாரும் மேனிபுலேட் பண்ணலாம். அதே மாதிரி ராணவ், இந்த 3 பேரும் ரொம்ப வேஸ்ட் பீஸுங்க. சொன்னா தப்புன்னு பத்திக்குவாங்க. அவங்க அப்படியே ஆல்ரெடி எரிஞ்சு நிற்பாங்க. ராணவ பத்தி ஈஸியா மேனிபுலேட் ஆயிரும், அசால்ட்டா தூக்கிடலான்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா அவருக்கு நீங்க வெளியில அப்படியே காத்தாடி பறக்க விட்டு இருக்கீங்க, எதுக்குன்னே தெரியல. ஜெஃப்ரிக்கு இது சாச்சரா கூட சத்யாவுக்கோ தர்ஷிகாக்கோ ஒரு ஓட்டு தான் இருக்குன்னு அழகா பாயிண்ட பிடிச்சி ஏதோ சொல்லணுமே சொன்னா கூட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அவங்க வந்து நாமினேஷன்ல தள்ளிட்டாங்க. ஆனா இதுல எனக்கு எது புரியலன்னா, சத்யாலாம் ரஞ்சித்துக்கு நீங்க எல்லாம் வெளியில வரணும் ப்ரோ, இன்னும் அழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ரொம்ப டைரக்டா சொல்றீங்க பாருங்க. அவராவது எங்கேயாவது தெரியுறாரு, போய் ஒரு ஜெஃப்ரி கிட்ட போய் பேசுறாரு, காலையில ஆனா வாக்கிங் பண்ணும் போது சௌந்தர்யா கூட போய் பேசுறாரு, ஜாக்லின் கிட்ட பேசுறாரு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே தெரியலங்க. இந்த கிச்சன் டீம்ல மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெங்காயம் அறியது கூட நீங்க இருந்திருக்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா இந்த வாரம் விஷாலே தெரியல. பாத்தியா, அந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர அவர் எங்கேயாவது நம்ம கண்ணுல கண்டுபிடிச்சோம். இப்ப அவரு வந்து ரொம்ப காக்கா பிடிக்கிறாரு சௌந்தர்யாவை. ஆமா, இதான் உங்களுக்கு அன்சேஃபா இருக்கிற பொண்ணோட நடந்துக்கிறதாங்க. இப்ப சௌந்தர்யாவும் அவர் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க. அவங்க விரும்புறாங்க, சரி, அவங்க விரும்புவாங்க. அவங்க வந்து அந்த கேம் ஆடணுன்றதுக்காக பண்றாங்க. நீங்க ஒரு பொண்ணு அன்சேஃப்னு சொல்லிருக்கீங்க. அந்த பொண்ணால வந்து என்ன தப்பா தொடுறா, அவ தப்பா தப்பா சொல்றாரா இல்ல சௌந்தர்யா என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சௌந்தர்யாவை பின்னாடியே சுத்திட்டு அவ கைய பிடிச்சி இழுத்தா அப்படின்னு வந்து சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். இதான் ஒரு பண்றதுக்கு பிளான் பண்றாரு. அதே மாதிரி ஜெஃப்ரி அழகா சாச்சராவை போட்டாரு, நாட் சீரியஸ். சாச்சரா வந்து நான் வர மாட்டேன்னு நினைச்சேன், நான் எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன். முதல்ல இருந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேஸ்டா போச்சுல, என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, நானாவது அதை வந்து யூஸ் பண்ணி 5 ஸ்டார் எல்லாரும் கொடுக்குற மாதிரி அதையும் கொடுத்துருக்கலாம்ல. பிக் பாஸ் அநியாயம், பிக் பாஸ் எங்க டாடி கிட்டயாவது நான் கேட்டிருப்பேன். அங்க போயிட்டு வேற யாருக்கும் மாத்தி கொடுக்க மாட்டாங்களாமா, அவனுக்கு தான் வேஸ்ட் ஆச்சு, யாருக்காவது யூஸ் ஆகும்ல அப்படின்னாங்க. உங்க அப்பா எப்படி உங்களை விட போறது இல்ல, நீங்க ஏமா அவ்வளவு தவிக்கிறீங்க நாமினேஷன்? தர்ஷிகா, பவித்ரா, சாச்சரா, ஆனந்தி இவங்கெல்லாம் அப்படியே பொங்குது கப்ப 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 கப்ப. ஒரு விஷயத்த சொல்லிட்டா அந்த நாமினேஷன் ஏன் பண்ண என்னத்துக்கு பண்ண, ஒழுங்கா சொல்லு. இந்த பவித்ராவே வந்து முத்துக்குமரன் வந்து சொல்றாரு, நீ எந்த சண்டையிலமா பேசிட்ட அப்படிலாம் கேட்டா என்னால எப்படி சொல்ல முடியும், எந்த ஒரு ஃபைட்னு என்னால எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? எல்லாத்துக்கும் தான் பேசுறதே இல்ல, உனக்கு ஃப்ரிட்ஜ் திறக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இல்ல, நான் எல்லாத்துக்கும் தான் பேசுறேன், நீங்க பாக்கல அப்படி இப்படின்னு வந்து மழுப்பிட்டு சௌந்தர்யா போயிட்டா எந்த இடத்துல என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்த? ஆமா 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 சொன்னாங்க. நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுத்த தப்பா இருந்து ஒழுங்கா சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடம் சொல்ல முடியல, எனக்கு ஜென்ரலா தோணுச்சா? அது எப்படி ஜென்ரலா தோணும்? அதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் மழுப்பலாம், ஆனா அவங்க மழுப்புனா தப்பா இருக்கு. மஞ்சரி கூட அதை சொன்னாங்க சௌந்தர்யாக்கு, நீங்க வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் மழுப்பிடுறீங்க, நீங்க ஆனா வந்து போற போக்குல வார்த்தை விடுறீங்க, அது பெருசாக மாட்டேங்குது. ஆனா என்ன வந்து சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் திட்டுறாங்க, நீங்க அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு சம ஒரு வாட்டி ஒரு எபிசோடு பூரா ஒரு ரோஸ்ட் காதுல, அதான் சொல்றேன், காதுல இதுல வெளியே செவிடா
இதை விட நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப என்ன அதுல டபுள் கேம் ஆடுது சாச்சனா. நீ போய் ஒரு 2 பேர் வேஸ்டா போகுது ஒரு ஓட்டுன்னு கால்குலேட் பண்ணி போத்துற ஓட்டு போடுற. அப்ப உனக்கு தானே ஒரு ஓட்டு வேஸ்டா போகுதுன்னு ஜெஃப்ரி போட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டான்டா. தர்ஷிகாக்கு இவங்க தான் ஓட்டே போட்டாங்க. தர்ஷிகா கிட்ட போய் இவங்களுக்கு எல்லாம் நம்மள ஓட்டு போடுறதுல எப்படி ஓட்டு போடுறதுலே தெரியாம அப்படி இப்படி லூஸ் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் அவங்க கிட்ட உட்காந்து கேப்டன் நீ ப்ரூவ் பண்ணது இல்ல அப்படின்னு உனக்கு மோட்டிவேட் பண்ணதே தர்ஷிகா தான். ஜாக் அதே மாதிரி அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் வந்து ஜாக்லின் சொல்ற மாதிரி கப் ஒருத்தருக்கு தான் இந்த டயலாக் சொல்றதே முத்துக்குமரன். ஆனா அவங்களுக்கு அவருக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் எல்லாருக்கும் ஜாக்லின் சொன்ன மாதிரி ஞாபகம் ஆயிடுச்சு. அதுதான் நானே சொல்லல அத அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இன்னொன்னு சொல்லணும், இவ்வளவு நாளா அந்த பவித்ராவும் தர்ஷிகாவும் இருக்கிற இடம் தெரியாம நாமினேஷன் வந்த உடனே போய் தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து கேமரா நம்மள நோட் பண்ணும், ஸ்டார்ட் டாக்கிங். அதுதான் ஜாக்லின் சொல்றாங்க, நீ நாமினேஷன்ல இருந்தா ஒரு மாதிரி பண்ற, இல்லனா ஒரு மாதிரி பண்ற. ஆமா, இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அவங்க பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும். இல்லன்னு வச்சுக்கேன் இருக்கிற எனக்கு தெரியாம அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி எல்லாருக்கும் பணிவிட செஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து கையை அமுக்கி விட்டுக்கிட்டு அவருக்கு கழுத்துல வந்து ஒத்தடம் குத்துக்கிட்டு பண்ணிருந்தீங்க. ஆனந்தி சொன்னாங்க கோவா கேங் ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, அவங்க யாரை யோசிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து நாமினேஷன்ல வர முடியும். இப்ப கோவா கேங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கையில போட்டு வச்சிருக்காங்க, ரஞ்சித், விஜய், விஷால் இந்த மாதிரி. சோ இவங்க எல்லாம் வந்து நாமினேஷன்ல வர மாட்டாங்க. விஷால் மட்டும் தான் நாமினேஷன்ல வரல, ரஞ்சித் கூட நாமினேஷன்ல வந்துட்டாரு. இவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சத்யாவெல்லாம் கையில போட்டிருக்காங்க, நாங்க சத்யா நாமினேஷன்ல வராத 3 பேரு, ஒண்ணு விஷால், இன்னொன்னு வந்து அன்ஷிதா, இன்னொன்னு வந்து அருண். அன்ஷிதாவை நினைச்சா அவங்க போட்டுருக்கலாம், ஏன்னா ஃபுல் அடியில் எல்லாம் அன்ஷிதா கூட தான் வந்துச்சு. அவங்க கேமா பாக்குறாங்க. நீங்க எல்லாத்தையும் உள்ள போட்டு எதையுமே இப்படி யோசிக்காம எல்லாத்தையுமே இப்படிதான் யோசிப்பேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க சொன்னாங்கல்ல இந்த கோவா கேங்குன்றீங்களா, ஜாக்லின் எப்ப நாமினேஷன்ல வரல. அப்படி பார்த்தா அவங்க எல்லாரையும் நல்லா காக்கா பூச்சி வச்சிருந்தா ஒரு வாரத்தை மாதிரி அவங்க வராம இருந்திருக்கணும்ல. அவங்க சாதனையே படைச்சிட்டாங்க இந்த வீட்டுல. இந்த வாரத்துல வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எல்லா வாரமும் நாமினேஷன் ஆன ஒரே பொண்ணு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான். உண்மைதானே அது இந்த சீசனுக்கு? ஆமா, முத்துக்குமரனை சொல்லிட்டு இருக்காங்க ஆஹா ஓஹோன்னு. பல வார தடவை அவர் வர்றது கிடையாது, அவரை பத்தி யாரும் நினைக்கிறதே கிடையாது. விஷாலு 1008 ஊழல் பண்றாரு, ஆனா வர்றதே கிடையாது. இதுல யாரு யோகியம்ன்றீங்க? அவங்க கரெக்டா அந்த கோவா கேங்குன்றீங்க, அவங்க எல்லாருமே நாமினேட் ஆகுறாங்க. இந்த வாட்டி ஜெஃப்ரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து தலைவர்ன்றதுனால பொதுவா ஜெஃப்ரி யாரும் போறது கிடையாது. அந்த 3 பேர் திரும்ப எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் வராங்க. போன வாட்டி சௌந்தர்யா வரல. ஆமா, அதே மாதிரி வந்து ரயான் வந்ததுல இருந்து வந்துட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த அளவு வந்து நம்ம போடல, அதுக்கேத்த மாதிரி கொடுப்பாங்கன்னு ஜாக்லினும் விஷாலும் சொன்னாங்க. அவர் எதுக்குமே வந்து அந்த கிராசரி லிஸ்ட்ல அளவே போடல, into 5 into 10 எதுவுமே போடல, வெறும் ரேட்டை தான் போட்டு வச்சுக்கிறாரு. இது இவ்ளோ அதுக்கான அமௌண்ட் இவ்ளோ, இது இவ்ளோ அதுக்கான அமௌண்ட் அப்படிதானே போடுவோம். 540 போடுறதுக்கு பதில் 340 போட்டிருக்காரு. இப்ப அவங்க எப்படி கணக்கு பண்ணி கொடுப்பாங்க? 270 கொடுப்பாங்களா, இல்ல அது 540 தான் ஒரு தப்பா எழுதிக்கிறாருன்னு நினைச்சு கொடுப்பாங்களா? இவங்க ஏன் வந்து அவங்க போடணும்ல. இப்ப அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு, இவங்க பேசுனதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, 2 நினைச்சுதான் அதை போட்டிருக்காங்கன்ற மாதிரி தானே யோசிப்பாங்க. குடுக்காதீங்கன்றேன், எல்லாத்தையும் ஒரு பாக்கெட் கொடுங்க. கேட்டா நீங்க அங்கதான் எழுதவே இல்லையேங்க, 2 நம்பர்ஸ் நீ எழுதணுங்க, போன வாட்டி எழுதுனீங்கல்ல. அப்போ இந்த வாட்டி உங்களை தப்பா பண்ணிருக்காங்க. சொன்னாங்க இது இவ்ளோ கிராம்ஸ், இது இவ்ளோ ரூபாய் அன்ஷிதா சொல்றாங்க. அதுதான் தர்ஷிகா வந்துட்டு என்ன போகணும் சொல்லுவீங்களா, அவர் ஜாக்லின் போயிருக்கணும். உனக்கு இவ்வளவு அறிவு இல்லாம இருக்கும்னு தெரியாதுல்ல, ஏன்னா அவர் விஷால் பெரிய மகா அறிவாளின்னு எல்லாருக்கும் நினைப்பு. அங்க விஷால் மட்டும் அறிவா இல்ல, ஜாக்லினும் அறிவாளியா இருக்கறனால அவர் அறிவாளி மாதிரி தெரிஞ்சிருச்சு. உண்மை அதுதான். முத்துக்குமரன் மேக்ஸ்ல புலின்றாங்க, முத்துக்குமரன் திருப்பி தப்பு பண்றாரு. போன வாட்டி தமிழ்ல தப்பு பண்ணாரு, இந்த வாட்டி மேக்ஸ்ல தப்பு பண்றாரு. அப்புறமா மஞ்சரி வந்து எனக்கு நாக்குல புண்ணு பட்டர் கொடுங்க. போன வாட்டி அந்த பட்டரால் தானே சண்டை வந்தது. எல்லாத்துலயும் நீங்க வந்து கிச்சன் பக்கத்துலயே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே கிச்சன் கிட்டே வேணும். இதோட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்ததுல இருந்து ஒரு வாட்டி கூட கிச்சன் டீம்ல இல்ல தெரியுமா, என்ன கிச்சன் டீம்ல இந்த வாட்டி போடுவாங்கன்னு நினைச்சேன், என்ன யாருமே போடல அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னா, ஏன்னா அவங்க கேப்டன் ஆயிடுவாங்க பொழுது. எனக்கே தோணுச்சு, உடனே யார் கேட்டாலும் உடனே சொல்லுவாங்க அவங்க. எனக்கே அது தோணுச்சு, என்னோட நான் கேப்டன் என்ன தெரியுமா எல்லாம் சொல்றாங்க, கிச்சன் டீம்ல இருந்தா அவங்க எடுத்து சாப்பிடலாமா, அதனால கிச்சன் டீமுக்கு போகணுமா. ஆனா அவங்களுக்கு பசி பொறுக்கல. ஆமா, அப்ப மஞ்சரி நீங்களும் அப்ப சோறுக்கு தான் வந்தீங்களா? அதே மாதிரி மஞ்சரி வந்து இவரு அருண் கிட்ட பேசினப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து அப்புறமா பேசுனீங்கன்னா அந்த டைம்ல எந்த கத்துறீங்களோ அப்படியே டோன் டவுனா தான் அடுத்த வாட்டி பேசுறீங்க. மந்திரி நீங்களும் எல்லாருமே அப்படிதானே பேசுவோம், ஒரு பிரச்சனை நடக்கும் போது தான் கத்துவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அப்படியே கத்திட்டு இருந்தா நம்ம பைத்தியம். அது ஒரு நாளோட ஷார்ட் அவுட் ஆகுது இல்ல. அப்ப அடுத்த நாள் நீங்க கம்மியா தான் பேசணும். அன்னைக்கு நீங்க கத்தினே இருந்தீங்கன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க.
பிரச்சனை இருக்கும்போது தான் பேசுறோம். இது நல்லா அறிவா பேசிட்டு இருந்தாங்க. அந்த படைத்தளபதி வந்ததுல இருந்து அவங்க மூளைக்குள்ள வந்து ஏதோ வந்து நண்டு பராண்டி விட்டுருச்சு. அதுல இருந்து அவங்க என்னமோ வளரின்னு இருக்கிறாங்க. இதான் எனக்கு தெரிஞ்சு நடக்குது. இப்ப வந்து என்ன சொல்றது, நான் வந்து இப்போ ஜாக்லின் அளவுக்கு நம்மளும் மேல வந்துட்டோம். ஆமா சரியா? இப்ப வந்து ஜாக்லின் வந்து காலி பண்ற வேலையை பண்ணாதான் நம்ம மேல வர முடியும். ஆமா அட்லீஸ்ட் முத்துக்குமரனுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் ஆவது நம்ம இருக்கணும். ஆமா முத்துக்குமரனா நம்மளால பீட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவருக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம வாங்கணும். நமக்கு வாய் அவர மாதிரியே வாய் இருக்கு. ஆமா நம்மளும் உதார விடலாம் இஷ்டத்துக்கும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். சோ சாச்சனாவும் இதேதான் நினைக்கிறாங்க. எல்லாரும் வந்து முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டீமன் தான் வந்து இந்த வாரத்துக்கான டாஸ்க். செம்மையா அடில் தடில் இருக்க போது. அதுக்கே ரெட் கார்டுன்னு பேசினவங்க இதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னே தெரியல. இதெல்லாம் டீமன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் என்ன வேணா பண்ணலாம். அது உண்மையிலேயே அதுல உண்டு. அடிக்கலாம், மிளகா பொடி எடுத்து தூவலாம். இல்ல அவங்களோட இது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போற தடவை பண்ணாங்களே, தண்ணியில போட்டு ஆரிக்கெல்லாம் வந்து அந்த ஆரஞ்சு பழத்தோட இதை சாறு எடுத்து கண்ணெல்லாம் அடிச்சாங்க. சோ இது ரொம்ப கொடூரமா போகுது. அதுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அது இவங்க அவ்வளவு ஆடுவாங்களான்னு தெரியல. அவர் ஒரு மிரட்டுறதுல எல்லாம் கொஞ்சம் அடக்கிதான் இருப்பாங்க. பட் ராணவுக்கு துருத்துருன்னு பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு. இந்த ஃபைட் தான் ஜெஃப்ரியும் இருக்காரு. முத்துக்குமரன் சைலண்டா அங்க வந்து பயங்கரமா அடி விட்டு போவாரு. இந்த வாட்டி அவர்கிட்ட கேட்கவே இல்லையே. இந்த வாட்டி இவங்க எல்லாம் டோன் டவுன் ஆகணும். முத்துக்குமரன் அங்க பயங்கரமா ஆடி ரெட் கார்டு வாங்கினா பாப்போம். ஏன்னா அவரு அது ஆடக்கூடிய பர்சன் தான். அவரு அது ரொம்ப வயலண்ட் ஆயிடுறாரு கேம்னா. ஆனா அவருக்கு வந்து அப்படியே உடனே பேசி சமாளிக்கிற திறமை இருந்ததுனால, சுனிதாக்கெல்லாம் அவரு போட்ட அந்த டோன் டவுனுக்கு அந்த போட்ட அந்த காலை போட்டு அமுக்குனதுக்கெல்லாம் டாக்கிலுக்கெல்லாம் பயங்கரமா வந்து பிளாக். இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம ரயான் அதை கரெக்டா புடிச்சு கேட்டாருன்னு முத்துக்குமரனுக்கு மூஞ்சே சுருங்கி போச்சு. ஆமா உங்க வாயெல்லாம் போதும், எனக்கும் தெரியும், நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு என்னமோ அட்வைஸ் கொடுக்குறீங்களா, நான் பாரு சொன்னவனே விட்டுட்டேன்னு பண்ண ஆரம்பிச்சதே நீங்க தான். அவர் மூஞ்சி மாறிடுச்சு. இதே அடுத்த கேம்லயும் தொடருது. ஏன்னா அடுத்த கேம்ல இதுல வெளியே போறதே கிடையாது. எல்லாரையும் வச்சு செய்யலாம். ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. சாட்சினா பெருசா அமக்கலம் பண்ணும். அதையும் அவர் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா இதான் இன்னியோட ரிவ்யூ. நாளைக்கு வந்து சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.